வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். 3000த்திற்கும் மேற்பட்டவர்களிடம் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 300 கோடி ரூபாய் சுருட்டிய வழக்கில் கைதான நபர் தாவேக நிதியமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்து கொண்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மக்களை ஏமாற்றி பணம் பறித்தவரை கட்சியில் சேர்த்துக் கொள்வதுதான் தூய சக்தியா என்று தாவேகாவை நோக்கி பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்பியிருப்பதன் பின்னணி என்ன? நெல்லையில் வாட்ஸ்அப் குழு அமைத்து லாட்டரி விற்பனை செய்து வந்த ஏஜெண்டை போலீசார் கைது செய்துள்ளனர். பலரின் உயிரையும் குடும்பத்தையும் சீரழித்த லாட்டரி விற்பனை தமிழ்நாட்டில் மீண்டும் தலை தூக்கியிருப்பதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? திருவாரூர் மாவட்ட முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை கஞ்சா கும்பல் வீடு புகுந்து பாட்டிலால் சரமாரியாக குத்தியுள்ளது. சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலுக்கு காரணம் என்ன? கிளாம்பாக்கத்தில் ஆம்னி பேருந்து ஓட்டுநருக்கும் பயணிக்கும் இடையே நடந்த தாக்குதல் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. பேருந்து நிலையத்தில் போதிய அளவு போலீஸ் பாதுகாப்பு இல்லாததே இந்த கொடூர தாக்குதலுக்கு காரணம் என்று பயணிகள் எழுப்பியிருக்கும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? அந்தியூரில் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் இன்ஸ்டாகிராமில் பழகி மிரட்டல் விடுத்த கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 4 மாத இன்ஸ்டாகிராம் காதல் ஒரு உயிரை பறித்தது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.